வணக்கம், வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் பீட் அவுட்லைன் ஒர்க் ஸ்டிச்சு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரைட் லைனில் பீடு ஒர்க் எப்படின்றத பார்த்தாச்சு. இது கட் பீடு வந்து கர்வியில் வந்து மெயினாக நமக்கு எப்படி ஒர்க் பண்ணணுன்றது தெரியணும். அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு கர்வி லைனில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பென்சிலால் கர்வாக ட்ரா பண்ணிக்கிங்க. ட்ரா பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டில் தான் போடுறேன். ஜரி த்ரெட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு லேயர் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. 2 பீடுக்கு மேலே எடுக்க முடியாது. இது வந்து கிளாஸ் மாடலில் இருக்கும், அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட்டையும் கட் பண்ணும், அதே சமயம் கையையும் கிழிச்சிருன்றதுனால பொறுமையாக. நம்ம பீடு எப்படி கோக்குறோமோ அதே மாதிரி தான். 2 பீடுக்கு மேலே போட முடியாது. பொறுமையாக ஸ்டார்டிங்கில் பொறுமையாக போட கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா போக போக உங்களுக்கு வந்து அந்த கட் பீடு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாகவே, ஏன்னா பீடை வந்து விரல்லேருந்து கீழே தள்ளி விடும்போது நீங்கள் வேகமாக தள்ளுவீங்க, அது என்ன ஆகும்னா கையை கிழிச்சிரும். அதனால் பொறுமையாகவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். பீடை பொறுத்தவரையும் நமக்கு ஒன்றும் செய்யாது. இது கட் பீடுன்றதுனால கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கும். இதோட நாட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்து உங்களுக்கு எப்படி போடணுன்றதை போட்டு காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதுமே, ஏன்னா நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட்டில் முடிச்சு இருக்கும், கரெக்டாக அப்படியே நிற்கும். இது வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வரும்ன்றதுனால லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கோட்டு மேலேயே தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும், அப்போ தான் அந்த கர்வி கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் நகர்த்தி போட்டாலுமே அந்த கர்வ் லைன் வந்து மாறிடும். சுகர் பீடில் நம்ம 2 பீடு, ஒரு பீடுக்கு மேலே 2 பீடு கோர்த்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஆனால் இந்த கட் பீடை பொறுத்தவரைய நீங்கள் ஒரு பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 பீடெலாம் ஸ்டிச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் வந்துடும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் லைனாகவும் கிடைக்கும். பாருங்கள், அந்த கர்வி வராது, ஒரு ஸ்ட்ரைட் கோடாக இருக்குது. அதே சமயத்தில் இதை ஆட்டி பாருங்கள், லூஸ் இருக்குதா? அதை டைட் பண்ணிகிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். அப்போ அது மாதிரி நம்ம 2 பீடாக கோக்கவே கூடாது. கட் பீடை பொறுத்தவரைய ஒரு பீடுக்கு ஒரு தடவை ஸ்டிச்சிங் கொடுக்கறது தான் நல்லது. ஸ்டிச்சிங் அப்படி தான் கொடுக்கணும். ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஒர்க்காக அந்த கட் பீடை யூஸ் பண்ணி நம்ம அழகாக கொடுக்கலாம். இந்த கட் பீடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அதில் அந்த கட் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ பாருங்கள், சின்ன கர்விலேருந்து பெரிய கர்வ் வரைய போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் இன்னும் வந்து பெரிய கர்வாகவும் வரைஞ்சி ஃபஸ்ட்டு குட்டி கர்வில் ஆரம்பித்து பெரிய கர்வ் வரைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு ஷேப்பையும் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அதிலே டிசைன் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள்.
இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம கையில் அழகாக கொடுக்கலாம். சிம்பிள் ஒரு நார்மல் ப்ளவுஸில் நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த கட் பீடை யூஸ் பண்ணி 2 கையிலையும் இந்த டிசைன் இது மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். எனக்கு ஹெவி ஒர்க்கு வேணாம், ஒரு சின்ன ஒர்க்கு மட்டும் போதும் அப்படிங்கும்போது முதுகில் ஒரு டிசைன் மயில் டிசைன் போடலாம். 2 கையிலையும் ஒரு மயில் போட்டு இது மாதிரி கட் பீடை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக சிம்பிளாக கொடுக்கலாம். நீங்கள் இந்த டிசைன் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. வேறு எந்த டிசைனாவது ட்ரேஸ் பண்ணி அதில் அந்த கட் பீடு ஒர்க்கை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க. நன்றி, வணக்கம்.